எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. சரி ஆதிமா. என்ன இவ சினிமால வர ட்ரீம் சாங் எடுக்க போற மாதிரி வீட்டையே இப்படி புகை மண்டலமா ஆக்கி வச்சிருக்கா. மாமா பாட்டி 5 நிமிஷம் இருங்க, சூடா டீ போட்டு கொண்டு வரேன். ஒன்னும் அவசரம் இல்ல மாதிரி, நீ மெதுவாவே போட்டு கொண்டு வா. சரி மாமா. ஏங்க, உங்களுக்கும் சேர்த்து காஃபி போடவா? குடிக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணு வேணாம். ஆதர, நீ அவனுக்கு சேர்த்து காப்பி போட்டு கொண்டு போய் கொடு, அவனும் குடிப்பான். ஆதர. சரி பாட்டி. சொல்லு கௌதம், என்னாச்சு? நான் சொன்ன மாதிரியே நேத்து நைட்டு பண்ணியா? அக்கா, நீங்க சொன்ன மாதிரி பக்காவா பிளான் போட்டு ரோகிணியோட ரூமுக்குள்ள போயிட்டேன். நான் போன நேரம் அவ புருஷன் டிஃபன் வாங்கறதுக்காக வெளியில போயிட்டான். நான் ரோகிணிய செம்ம மிரட்டினேன். அவன் புருஷன் வந்து என்னையும் ரோகிணிய வச்சு ஒரே ரூம்ல பாத்திர போறான்னு நினைச்சு ரொம்ப பயந்தா என் காலை பிடிச்சி அழுது கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. ஆனா நான் அவளை விடவே இல்லை. அப்புறம் என்ன நடந்துச்சு கௌதம்? டிஃபன் வாங்க போன குமரகுரு வந்துட்டான். நான் அதே ரூமுக்குள்ள போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன். ரோகிணியும் அவ புருஷனும் அதே ரூமுக்குள்ள டிஃபன் சாப்பிட்டாங்க. நான் அங்கேயே மறைஞ்சு நின்று அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ புருஷனுக்கே தெரியாம அவ என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா. அப்ப குமரகுரு தண்ணி பாட்டில் எடுக்கிறதுக்காக ரூமை விட்டு வெளியில போனான். நான் என்ன பண்ணனா, அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவளை மிரட்டி அவளை பயமுறுத்தி அங்கிருந்து குமரகுரு கண்ணில் படாம தப்பிச்சு வந்துட்டேன்க்கா. என்ன சொல்ற? குமரகுரு கண்ணில் நீ படவே இல்லையா? ஆமாக்கா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? குமரகுரு உங்க 2 பேரையும் ஒன்னா ஒரே ரூமுக்குள்ள இருக்கிறத பாக்கணும்னு சொன்னா இல்லையா? உன்னை ரோஹிணி வீட்டுக்கு அனுப்பி வச்சதே இதுக்காக தான். அக்கா, அது கரெக்ட் தான்க்கா. ஆனா இன்னைக்கே ரோகிணிய மொத்தமா முடிச்சிட்டா அதுல என்னக்கா கிக்கு இருக்கு? அதுக்காக தான் அவளை விதவிதமா அணுவா சித்திரவதை பண்ணி அப்புறம் ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணி குமரகுரு மறுபடியும் ரூமுக்குள்ள வரதுக்குள்ள நான் அங்கிருந்து எகிரி குச்சி எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்பு. குமரகுரு உன்னை பாக்குற மாதிரி நீ பண்ணி இருக்கணும். அப்பதான் உனக்கும் ரோஹிணிக்கும் தப்பான உறவு இருக்குன்னு முடிவு பண்ணி செவிலே அவளை 4 ஆற விட்டு இங்க கூட்டிட்டு வந்து வாடா விட்டியா விட்டுட்டு போயிருப்பான். இத பிளான் பண்ணிதான் அந்த ஐடியாவையே நான் உனக்கு கொடுத்தேன். அக்கா, நானும் அதுக்காக தான்க்கா இந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் தான் வீட்டுக்குள்ள ரோகிணிய பாக்கிறதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சா, இந்த விஷயம் வேல்விழிக்க எங்க அம்மாக்கும் தெரிஞ்சா ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உனக்கு ரோஹிணியோட வாழ்க்கையை கெடுக்கிறத விட உன் வாழ்க்கை எக்காரணத்தை கொண்டு கெட்டு போயிடக்கூடாது, அதான முக்கியம். அக்கா, அப்படி எதுவும் இல்லக்கா. வேற எப்படி? என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நிம்மதியா வாழவே கூடாது. அவ வாழ்க்கைய எப்படியாவது ஒண்ணுமில்லாம ஆக்கணும். அந்த ஆதிரையும் பிரபுவையும் கதற விடணும். அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அக்கா, மறுபடியும் என்ன பண்றதுன்னு சொல்லுக்கா. நீ ரோஹிணி ரூம்ல நைட்டு இருந்ததுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா?